Taste the Daily. தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செயல்படும் நிதி சேவைகள் துறை தங்கக்கடன் பெறும் நடைமுறைகள் குறித்து RBI வெளியிட்ட வரைவு தர நெறிகளை முறைப்படுத்த வேண்டி பரிந்துரைகள் வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளிலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் கடன் பெறும் சிறு தொகை கடன் பெறுநர்களை விலக்க பரிந்துரை செய்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் விவசாயிகள், சிறு வியாபாரிகள் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கும் மக்கள் தங்களின் அவசர தேவைகள், மருத்துவம் மற்றும் கல்வி நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் அனைத்து தங்க நகை கடன்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதால் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியிருக்கும் இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு RBI பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.